வெற்றியை பாராட்டும் விதமாக 5வது படிக்கிற பையன் இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஹீரோங்க. சிறுவனுக்கு பொன்னாடை போர்த்தி கொடுக்கப்பட்ட ராஜ மரியாதை. நானும் என்னோட பையனும் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்துட்டு திரும்ப கிளம்பும் போது பையனோட கழுத்துல இந்த செயின் தவறி விழுந்துருச்சு. செயின் கிடைக்கல அப்படிங்கிறது, காணோம் அப்படிங்கிறது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் உடனே அக்காவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்களும் தேடினாங்க. தங்கத்தோட மதிப்பு 2 பவுன். அதோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய். குட்டி பையன் கையில கிடைச்சு ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அப்பவே ஒப்படைச்சிருப்பாங்க போல இருக்கு. எங்களுக்கு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கூப்பிட்டு சொன்னாங்க. நாங்க நேத்து வரும்போது குட்டி பையன் இல்ல. சரி, குட்டி பையன் கையாலதான் செயினை வாங்கணுங்கிறது என்னோட எண்ணம். அதனால வர வச்சு வாங்கினது ரொம்ப சந்தோஷம். 2 சவரன் தங்க சங்கிலிய போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த மனசு உண்மையிலே கிரேட்டுங்க. ஆல்ரெடி டெலிபதி தெரிஞ்சிச்சு போல இருக்கு. குட்டி பையனுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஸ்ரீராம் அப்படின்றவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை செய்திருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் அரூருக்கு பக்கத்துல கோபிநாதம்பட்டி கூட்ரோடு பகுதியை சேர்ந்தவங்க தான். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக இவங்க 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகனோட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில இருக்கக்கூடிய அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்களா. அப்போதான் பையனுடைய கழுத்துல இருந்த சுமார் 2 சவரன் தங்க சங்கிலி காணாம போயிருந்திருக்கு. பையன் கழுத்துல தங்க சங்கிலி காணும் அப்படின்றத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க எல்லா இடங்கள்லயும் தேடி இருந்திருக்காங்க. கைக்கு அந்த தங்கம் திரும்பி வருமா, இருக்கிற தங்க ரேட்டுக்கு 2 சவரன் வாங்கணும்னா 2.5 லட்சம் ஆகுமே அப்படின்னு பல விஷயங்களை யோசிச்சிருந்திருக்காங்க. பதே போடையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது ஏற்கனவே அந்த தங்க சங்கிலி 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனால திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த தங்க சங்கிலிய சிறுவன் கையாலேயே வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி சிறுவனை அழைத்து அத்தனை பேர் முன்னிலையிலையும் ராஜ மரியாதை கொடுத்து ஸ்ரீராம் அவர்களுடைய கையில இருந்தே அந்த தங்க சங்கிலிய பெற்றோர் திரும்ப பெற்றிருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு தமிழ் மக்கள் நேர்மையை கடத்தி செல்றோம் அப்படின்றது நிச்சயமா பெருமைக்குரிய விஷயம் தான் இல்லையா? செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ் மற்றும் ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.